எனக்கு வந்து ஒரு படம் எடுக்கணும்னு அப்போவே தோணிச்சு. அந்த சின்ன வயசில் அது என் மனசுலேயே இருந்தது. அதனால் நான் வந்து இந்த படத்தை நான் எடுக்கிறேன், நீங்கள் நல்லா எடுத்து கொடுங்க அப்படிங்கிறத மட்டும் சொன்னார். நான் அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து நான் வந்து ரொம்ப மனசில் ரொம்ப பெருசாக நினச்சி, எந்த பிரச்சனைகள் யார் எந்த வகையில் வந்தாலும், ஒரு லொக்கேஷனில் இருந்து எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் மெதுவாக சால்வ் பண்ணி அதை வந்து அழகாக கொண்டு வந்து இந்த படத்தை வந்து இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ணி காட்டியிருக்கேன். முடிசர் எல்லாம் பார்த்துருக்காங்க, ரொம்ப பாராட்டினாங்க. அவர் பெரிய படங்களை ஒப்பிட்டு என் படத்தை வந்துட்டு நல்லா நம்ம படம் நல்லா இருக்குன்னான்னு ஒரு புடிசர் சொல்லும்போது நான் அந்த இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு இயக்குனராக நான் ஜெயிச்சிட்டேங்கிற ஃபீல் எனக்கு இருக்குது. எனக்கு இருக்கிற கவலை எல்லாமே என்னை ஜெயிக்க வச்ச அவரை வந்து ஜெயிக்கணும் இங்கே. அதுதான் இப்போ முக்கியமான விஷயமா எனக்கு தோணுது. படத்தின் இயக்குனர் KN பத்மராஜ் அவர்கள். எல்லாருக்கும் முதல் நான் நன்றியோடு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கி இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய முன்னோடிகள் அன்னார் திரு ராஜன் சார் அவர்களையும், பேரரசு சார் அவர்களையும், ஜாக்குவர் தங்கம் மாஸ்டர் அவர்களையும், விஜய் முரளி சார் அவர்களையும், மற்ற குமார் சார் அவர்களையும், மற்றும் KPN மகேஸ்வர் அவர்களையும், திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் நான் ரொம்ப CV குமார் அவர்களையும் குகுநாதன் சார் வந்துட்டு போனார். பட் அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சார் VC குகுநாதன் சார் வந்து இங்கே வந்துட்டு போனதே எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. எல்லாருக்கும் என்னுடைய பேரரசு சார் அவர்கள் வந்து போன வாட்டி ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியில் நான் இங்கே இந்த இடத்துல சார்னு கூப்பிட்டேன். அதுக்கு வந்து அவர் ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம் சார்னு சொல்லி, என்ன யார் இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இந்த மாதிரி ஒரு காமெடியாக அவர் வந்து பேசினார். அது மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு. இந்த கில்லி மாப்பிள்ளை படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கதை அம்சத்தோடு வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு புடிசர் சார் சொன்னார். நான் இதில் ஒரு சின்ன கருத்துக்களை வந்து நான் ஒரு 2-3 கருத்துக்களை சொன்னேன். இப்போ உறவுங்கிறது வந்து இப்போது சிதைஞ்சிட்டு இருக்கக்கூடிய காலம். இப்போது உறவுங்கிறத வந்து நாம் உள்ளங்கையில் வச்சு பாதுகாக்கணும். அது ஒரு சின்ன தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதை உதாசீனப்படுத்தினோம்னா, அதை விலக்கி வச்சோம்னா, அந்த உறவுகள் நம்மளை விட்டு விலகி வெகு தூரம் அது தனி ட்ராக்கில் பயணப்பட்டு ஒரு அனாதைங்கிற சமுதாயத்தையே உருவாக்கிடும். அப்படி ஒரு சமுதாயம் உருவாக நாம் காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய மையக்கரு. இதை வந்துட்டு நான் வந்து நகைச்சுவாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 45க்கும் மேற்பட்ட நகைச்சுவை நடிகர்களை ஒரு சீன் 2 சீன் 3 சீன் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்கேன். ஹீரோ கார்த்திக் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவரை வந்து நாங்கள் பூஜை போட்ட அன்னைக்கு தான் ஒரு கிளிப்பை பார்த்துட்டு நாங்கள் செலக்ட் பண்ணோம். வந்து அவங்க ரொம்ப ஒத்துழைப்பு பண்ணி ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. திவ்யா ரொம்ப அழகாக இந்த படத்தை பண்ணி கொடுத்தாங்க. என்னுடைய கேமராமேன் வந்து மூணாறு, காரைக்குடி, பொள்ளாச்சி, சேலம் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன்ஸை வந்து அழகாக அவர் வந்து ஷூட் பண்ணி அதை வந்து ரொம்ப அழகுபடுத்தியிருக்காரு. அதே மாதிரி பாடலாசிரியர் கார்த்திக் சார் ரொம்ப அற்புதமான வரிகளை வந்துட்டு நேர்த்தியாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ரசிக்கும்படியாக. நான் இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியில் நான் குமார் சாரை பற்றி சொல்லணும். அவர் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நான் சுச்சுவேஷனெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா 3 டியூன், ஒரு பாட்டுக்கு 3 டியூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பாட்டுக்கும் நான் 12 டியூன் வந்து அவர் போட்டு வச்சு, சார் இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு, இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 எனக்கு ப்ளே பண்ணி காட்டினார்.
அதில் வந்து நான் இந்த டியூன்களை இப்போ கேட்ட அந்த டியூன்களை நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப சிறப்பாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாரு. அதை டான்ஸ் மாஸ்டர் மற்ற எல்லாருமே வந்துட்டு ஒத்துழைச்சி எனக்கு ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. இதில் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணி ஒர்க் பண்ணார். இங்கே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 60 கலைஞர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா ஒரு கதை எழுதுகிறோம், நம்ம மைண்டில் இருக்குது, மனசில் இருக்கிறது மைண்டில் இருக்குது, அதை வந்து பேப்பரில் கொண்டு வர்றோம், அதை வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய ஒரு சிரமமான விஷயங்கிறது திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். இதில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு 100 பேருனுடைய உழைப்பு தான் இந்த படத்தினுடைய முழு வடிவம். நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் பேராசிரியர் ஞானசம்பந்தன் சார் அவர்கள் வந்து ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. விஜய் சேகர் அம்மா பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை. ஒரு கல்யாண சீன் எடுத்தோம். அந்த கல்யாண சீன் எடுக்கும்போது அந்த மண்டபத்தில் இருந்த எல்லாருமே கண்ணு தண்ணி விட்டு அழுதாங்க. ஒரு ஷூட்டிங் எடுக்கும்போது அவங்க வந்துட்டு அந்த ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு நானே அந்த சீன் ரொம்ப நல்லா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணேன். அதே போல் இந்த படத்தை நான் வந்து முதல்ல பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக நான் எங்கள் ஹோம் தேட்டரில் எங்கள் வீட்டில் நான் வந்து போட்டு காட்டுறதுக்காக ஒரு 15-20 பேரை நான் செலக்ட் பண்ணேன். இதில் யார் அப்படின்னா ஒரு இந்த கூலி வேலை செய்கிற இந்த படத்தில் கூட எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. ஒரு ஷாட்டில் வரும், அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த போராட்டத்தில் இந்த ஏரி வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அரசு வேலை திட்டத்தில், அந்த மாதிரி நபர்கள். அதுக்கப்புறம் நெசவு தொழிலாளர்கள், நான் நெசவு தொழிலாளி என்னுடைய பேஸு. அதில் அந்த மாதிரி ஆட்கள், இந்த கட்டிட தொழிலாளிகள், இந்த மாதிரி இப்போ ஒரு 15-18 பேரை வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நான் எங்கள் வீட்டில் வந்து இந்த படத்தை வந்து போட்டு காட்டினேன். அதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்கள சொகுசாக இந்த மாதிரி ஒரு சீட்டில் உட்கார வச்சு நான் காட்டல, எல்லாரையும் அந்த சேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே உட்கார வச்சு நான் காட்டினேன். எல்லாருமே அந்த படத்தை பார்த்தாங்க. ஒரு இன்டர்வல் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப எல்லாருக்குமே டீ கொடுத்தேன். எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு அண்ணா போடுங்கண்ணா அப்படின்னாங்க. திரும்ப போட்டேன். படம் முடிஞ்சது. எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணா நாங்கள் மாசாணி படம் பார்த்துருக்கோம் டிவியில் நிறைய முறை, அதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போவே நான் நினச்சேன், இது வந்து ஒரு மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படத்தை பண்ணியிருக்கேன். மீடியா பீப்புள்ஸ் வந்து இதை வந்து நல்ல பெரிய லெவலில் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும், எல்லாரையும் நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மற்றபடிக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மீனா வெங்கடாஜலம் அவர்களுக்கும் சமுத்திரம் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு வசதி படைத்தவர்கள் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கட்டிட தொழிலாளியாக அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீட்டை கட்டி விற்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தவர் அவர். அவர்கிட்ட நான் சொல்லும்போது சொன்னேன், ஆனால் படங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது வந்து ரிட்டர்ன் வருமா வராதா தெரியாது அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, சேலத்தில் மாடர்ன் தேட்டர்ஸ்ன்னு ஒன்று இருந்தது, இன்னைக்கு அது இல்லை. ஸோ நான் அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் ரத்னா தேட்டர்ஸினுடைய அந்த கட்டட எலிவேஷனை நான் தான் பண்ணேன் அந்த சின்ன வயசில். அப்படி இருக்கும்போது அந்த படத்தை வந்து நாம் யாருமே ரத்னா ஸ்டுடியோ எடுக்கலை, மாடர்ன் தேட்டர்ஸ் எடுக்கலை. எனக்கு வந்து ஒரு படம் எடுக்கணும்னு அப்போவே தோணிச்சு அந்த சின்ன வயசில். அது என் மனசுலேயே இருந்தது. அதனால் நான் வந்து இந்த படத்தை நான் எடுக்கிறேன், நீங்கள் நல்லா எடுத்து கொடுங்க அப்படிங்கிறத மட்டும் சொன்னார். நான் அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து நான் வந்து ரொம்ப மனசில் ரொம்ப பெருசாக நினச்சி, எந்த பிரச்சனைகள் யார் எந்த வகையில் வந்தாலும், ஒரு லொக்கேஷனில் இருந்து எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் மெதுவாக சால்வ் பண்ணி அதை வந்து அழகாக கொண்டு வந்து இந்த படத்தை வந்து இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ணி காட்டியிருக்கேன். ப்ரொடியூசரு எல்லாம் பார்த்துருக்காங்க, ரொம்ப பாராட்டினாங்க. அவர்
பெரிய படங்களை ஒப்பிட்டு என் படத்தை வந்துட்டு நல்லா நம்ம படம் நல்லா இருக்குன்னான்னு ஒரு புடிசர் சொல்லும்போது நான் அந்த இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு இயக்குனராக நான் ஜெயிச்சிட்டேங்கிற ஃபீல் எனக்கு இருக்குது. இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது நிச்சயமாக எல்லாரும் பாராட்டுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. எனக்கு இருக்கிற கவலை எல்லாமே என்னை ஜெயிக்க வச்ச அவரை வந்து ஜெயிக்கணும் இங்கே. அதுதான் இப்போ முக்கியமான விஷயமா எனக்கு தோணுது. நான் தங்கராஜ் அண்ணன் மேடையில் இருக்கார், அவர் மூலியமாகவும் நான் சில பெரிய கம்பெனிகளில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு வந்துட்டு நான் படம் காட்டியிருக்கேன். பட் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு தேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 70லேருந்து 100 தேட்டர் வரைக்கும் நான் போட்டு தரேன்னு ஒரு சின்ன ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு முனைப்பான அந்த பணிகளை வந்து நான் வந்துட்டு முன்னெடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு அவர் பண்ணியிருக்காரு. இந்த ஆடியோ லான்ச்சை வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் வந்து பார்த்ததே இல்லை. ஒரு முறை கூட அவர் இங்கே வந்து பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் எப்படியோ என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிருப்பாரு. இங்கே வந்து அவர் வந்து இந்த ஸ்க்ரீனு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக என்னை கூப்பிட்டு தனியாக கை கொடுத்தாரு. ஆனால் உண்மையிலே சிறப்பாக பண்ணியிருக்கீங்கண்ணா அப்படின்ட்டு. இங்கே மேனேஜர்ஸு மற்ற எல்லாருமே எனக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. பிஆர்ஓஸு எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சிருக்காங்க. எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், எல்லாரும் மன்னிச்சிருங்க. எல்லாரும் இந்த படத்தை வந்து வாழ்த்தணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். மீடியா பீப்புள்ஸு இதை கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.